பிஇசிஐஎல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th படிச்சிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். 8th 10th +2 டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாபுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 43,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/6/2024 அன்றைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13/6/2024 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போர்டு காஸ்ட் இன்ஜினியரிங் அண்டு கன்சல்டன்ட்ஸ் இந்தியன் லிமிடெட் இந்த இதிலேருந்து தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் இன்ஜினியரிங் குரூப்பில் இது வரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இவங்க கொடுத்துருக்கிற இந்த 12 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற வேக்கன்சி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எடிட்டர் இந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரக்டர் நியூஸில் டைரக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 59,760 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும் பர் மந்த் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மந்த்லி ரிக்வயர்மெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 year எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சீனியர் மானிட்டர் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் நியூஸ் எடிட்டராக இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு இவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானிட்டர் இதில் பார்த்தீங்கன்னா 165 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் 55 வேக்கன்சி, தமிழில் 55 வேக்கன்சி, இங்கிலீஷில் 55 வேக்கன்சி, தமிழில் 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 34,362 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில், அதாவது அந்தந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தமிழில் 6, பஞ்சாபில் 4 இந்த லாங்குவேஜில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 23,082 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். லாஜிஸ்டிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் இருக்குது. நீங்கள் 10th +2 படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. 21,215 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் 8th படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. லாஜிஸ்டிக் சப்போர்ட்டருக்காக 19,279 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். சீனியர் ஷிஃப்ட் மேனேஜருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலரில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நீங்கள் இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 49,302 ருபீஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ளமோவில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும், எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாலும், எலக்ட்ரானிக் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. இதுக்கு பாருங்க, இவங்க கேட்டிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு
முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா 9 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெரிட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாம் தனித்தனி லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கு எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். இதே டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த ஜாப் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக இதில் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேஜ் வரும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. எந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல்லே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. எந்தெந்த டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்லோடு பண்ணணும், எந்த கேபிளை அப்லோடு பண்ணணும் அப்படின்றது இவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளை வந்து ஃபஸ்ட்டு ரீசைஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேஜ் அதாவது 7 ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.